இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இதுவே ஓகேதான். என்ன இதெல்லாம்? ஹே, பார்த்தா தெரியல? என்னோட சாரீஸ் இதெல்லாம். ஏதோ ஒரு இளிச்சவன் ஆஃபர் போட்டான்னு போனது வந்ததுன்னு எல்லா ட்ரெஸ்ஸையும் குப்பை மாதிரி அள்ளிட்டு வந்திருக்க போல இருக்கு. ஹலோ, இதெல்லாம் என்னோட ட்ரெஸ்ஸஸ். ஏற்காட்டுக்கு போறதுக்காக நான் எடுத்து வச்சிட்டு இருக்கேன். என்ன ஒரு ப்ராப்ளம், இது எதுவுமே எனக்கு இப்ப கட்ட பிடிக்கல. எனக்கும் தான் உன்னை பிடிக்கல. என்ன பண்ண சொல்ற? ஹலோ, இங்க பாருங்க, நான் நல்ல மூட்ல இருக்கேன். என்ன திட்டி நீங்க டென்ஷன் ஆயிக்காதீங்கன்னு சொல்ல வந்தேன். அதுவா, நீ எப்ப என் வாழ்க்கைக்குள்ள வந்தியோ அப்ப இருந்தே எனக்கு டென்ஷன் தான். ஓகே, விடுங்க விடுங்க விடுங்க. நீங்க உங்க Dress பேக் பண்ணலையா? நான் எதுக்கு பேக் பண்ணனும்? ஹலோ, நீங்களும் தான் என் கூட ஏற்காடு வரீங்க, மறந்துட்டீங்களா? நான் ரூமுக்குள்ளே தானே இருக்க போறேன். நான் எதுக்கு பேக் பண்ணனும்? அது இல்லங்க, அங்க ரொம்ப குளிரும்னு சொன்னாங்க. ஒரு ஸ்வெட்டராவது எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் அங்க வந்து ஐயோ குளிருது, ஐயோ என்ன பண்றதுன்னா அப்புறம் என்னால எதுவும் பண்ண முடியாது, பாத்துக்கோங்க. ஏய் ஹலோ ஹலோ ஹலோ, இந்த விஷயாலுக்கு யாரோட ஹெல்ப்பும் தேவையில்ல. வாயை மூடிட்டு உன் வேலையை மட்டும் பாரு. என்னை இரிட்டேட் பண்ணாத. ஹலோ ஹலோ ஹலோ, ரொம்ப ஓவரா பண்ணாதீங்க சரியா? என் Dress தொட கூட மாட்டீங்களோ? ஆமா. ஐயா, சமையல் முடிஞ்சது. எல்லாரும் வந்து சாப்பிடுறீங்களா? சரிங்க அண்ணி. வா சுபத்ரா. அத்தை, நீங்க வரலையா சாப்பிட? பல்லவி, நான் இன்னைக்கு விரதம். உனக்கு தெரியாதா? நான் எதுவும் சாப்பிட மாட்டேன். சுபத்ரா, நீங்க எல்லாரும் போய் சாப்பிடுங்க. அண்ணி, நம்ம சாப்பிட போலாம். உட்காரு. உட்காரு ஸ்ரீஜா, உட்காரு. ராகவ், இந்தாங்க உங்க பிளேட். இந்தாங்கப்பா. சாப்பிடு சாப்பிடு. உனக்கு தேவையானது போட்டுக்கடா. அந்த பொரியல் கொஞ்சம் வைங்க. இருங்க வைக்கிறேன், சாப்பிடுங்க. கொஞ்சம் நல்லா இருக்கு. கொஞ்சம். சூப்பரா இருக்கு. இந்த மாதிரி சமையல்லாம் நான் சாப்பிட்டதே இல்ல. ராகவ், இன்னும் கொஞ்சம் பொரியல் வச்சுக்கோங்க. கொஞ்சம். சுபத்ரா, சும்மா சொல்லக்கூடாது. இசை சூப்பரா சமைச்சிருக்கா. ரொம்ப அருமையா இருக்கு சாப்பாடு. வா, வந்து சாப்பிடு. நான் இன்னைக்கு விரதம். வேறதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாமா? வா. இல்ல வேணாங்க. சொல்றேன்ல. நீங்க சாப்பிடுங்க. நீங்களாம் சாப்பிடுங்க. என் அம்மா எனக்காக சமைச்சிருக்காங்க. வை. ஓகே ஓகே. வேற? இது இது இது. ஆஹா, போடு. சாப்பிடுங்க. போதும் போதும் போதும். நானே பாத்துக்கிறேன், நீ உட்கார். அண்ணா, இருண்ணா. அம்மா கை பக்குவம் உனக்கு தெரியாதான்னு ஈஸியா சொல்லிட்டு போறேன். எனக்கு அம்மா கை பக்குவம் தெரியாதா? இது அம்மா சமைக்கல. அம்மா சமைக்கலையா? அப்ப யாரு சமைச்சது? ஸ்ரீஜாவா? ஸ்ரீஜாக்கெல்லாம் சமைக்க தெரியாது, அதான் தெரியுமே. அப்புறம் என்ன? ஓ, சிந்தாமணி அத்தையா? சிந்தாமணி அத்தைக்கு வாய் மட்டும்தான் பேச தெரியும், சாப்பிட தெரியும், ஆனா சமைக்கலாம் தெரியாது. இவங்க யாரும் சமைக்கலையா? அப்புறம் யார் சமைச்சாங்க? சாப்பாடு அவ்வளவு பிரமாதமா இருந்தது. அப்படி கேளு, இசையண்ணி தான் சமைச்சாங்க. உங்க அம்மா அவங்க கையாலேயே ஆசாசையா சமைச்சாங்க. பல்லவி, உண்மையாவா சொல்ற? இதுல பொய் சொல்ல வேண்டிய என்னன்னா இருக்கு? இசையண்ணி கைக்கு தங்க காப்பு தான் போடணும். ஏய்
சேஃப்டி ஆகுறியா? இரு, உன் மூஞ்சி முகரையெல்லாம் நான் உடைக்கிறேன் பாரு. ஏய் விஷால் 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 வேணாம் விஷால் வேணாம் விஷால் விஷால் சாப்பாடு போட்டது ஒரு குத்தமா சொல்லுங்க விஷால் ப்ளீஸ் விஷால் ஏய், வேண்டாம் உன்னெல்லாம் விஷால், வேணாம் சும்மாவே விஷால், விடக்கூடாது. விஷால். ஏய், ஆ? ஏசி remote. ஏய், தப்பிச்சிட்டியா? please, சும்மா இரு, போயிடலாம். ஐயோ, இரு, எங்க அது? இது ஐயோ, ஓகே. வேணாம், வேணாம். வலிக்கும், வலிக்கும் இரு, விஷால். இரு. நிஜமா வேணாம், வலிக்கும், வலிக்கும் இங்க. விஷால், வேணாம். தப்பிச்சிட்டியா? ஓ. எங்க அது? எங்க? இது ஓகே. இப்ப பாரு. விஷால், விஷால், ஏய். இவ்வளவு நேரம் அடிக்க ட்ரை பண்ணீங்க, ஆனா ஏய், முடியலல்ல. இரு. ஏன் மறுபடியும் ட்ரை பண்றீங்க? ஆ. வேணாம், சொன்னா கேளுங்க விஷால். வேணாம் விஷால், ப்ளீஸ் விஷால், விஷால், அப்படியே வேணாம், இரு. வேணாம். ஆ, விஷால். வேணாம் விஷால், இதோட நிறுத்திக்கோங்க. தப்பிச்சிட்டேன். ஏய், எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? இல்லம்மா பல்லவி, அது நீ போய் இசையை கூட்டிட்டு வா. ம். அவ ஒருத்திக்காக இத்தனை பேர் வெயிட் பண்ணணுமா? சரிம்மா இதோ போறேன். பல்லவி பா. ஒரு நிமிஷம் இருமா. என்ன சுபத்ரா, கார்ல தானே போறாங்க, அவ வரட்டுமே. கடைசி நேரத்துல ஏன் இப்படி அவசரப்படுத்திட்டு இருக்க? அண்ணி, அண்ணன் இப்ப வர வர இசைக்கு ஓவர சப்போர்ட் பண்றாரு. சிந்தாமணி கொஞ்சம் அமைதியா இரு. இவளால என்னைக்கும் அடுத்த உங்களுக்கு தொல்லைதான். சரியான நியூசன்ஸ் இவன். அம்மா இசைய நீ வந்துட்டாங்க. ஆமா, இசை வந்துட்டா பாரு. வாமா. இங்க ஆ, பாக்குறீங்களே, புடிங்க, புடிங்க. பாத்து பாத்தா நீ. சாரி சாரி ரைட் சாரி சாரி அத்தை சாரி மாமா அது பூஜை ரூம்ல போய் சாமி கும்பிட்டு வந்தேன் அதான் லேட் ஆயிடுச்சு மன்னிச்சுக்கோங்க கேட்டியா சுபத்ரா, இசை பூஜை ரூம்ல போய் சாமி கும்பிட்டு வந்திருக்கா. அப்பா, ஆ? பூஜை ரூம்னா ப்ரே பண்றதுக்கு தான் போவாங்க. வேற எதுக்கு போவாங்க? இவளுக்கு அவ்வளவுலாம் இடம் கொடுக்காதீங்கப்பா. ஏய் போதுண்டா. உங்க சண்டையெல்லாம் ஏற்காடுல வச்சுக்கோங்க. ராகவ், சரி கிளம்புங்க. ஓகேப்பா. அம்மா பல்லவி, நான் போயிட்டு வரேன். அண்ணா ஹாப்பி ஜர்னி. அத்தை, உங்களால தான் நான் இப்போ ராகவோட ஏற்காடுக்கு போறேன். இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன் அத்தை. ரொம்ப தேங்க்ஸ் அத்தை. பை 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 ஏ பல்லவி அண்ணி பை 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 ஏய், என்ன இங்க இருந்தே டாடா காட்டு. ஏய், பாய். பாய்டா. பாய் ராகவ், பாய். ஏசிய கொஞ்சம் தூக்கலா வைங்க இங்க ஒருத்தர் கோவத்துல கார் டாப்ல இருந்து அப்படியே புகையா கிளம்புது என்ன தேவையில்லாம டீஸ் பண்ணாத. ஏதாவது சொல்லிட போறேன். நீங்க சொல்றதை விடவா கார்ல ஏறினதும் மாமா என்ன சொன்னார் தெரியுமா ம், என்ன சொன்னாங்க? அவங்களுக்கு கிராண்ட் கிராண்ட் டாட்டர் வேணுமா ஏய், எல்லாம் பேசினா கார்ல இருந்து இப்படியே குதிச்சிருவேன். ஏய் ஓகே 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 சாரி ப்ளீஸ் ப்ளீஸ்